வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். சிலிண்டர் தட்டுப்பாடு நாடு முழுவதும் ஏற்பட்டிருப்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம். காரணம் என்னவென்பதும் அனைவருக்கும் தெரியும். அனைவருக்கும் 2 சிலிண்டர்கள் உண்டு. அதாவது நீங்கள் இதற்கு முன்பாக ஒரு சிலிண்டர் நீங்கள் பதிவு செய்த பிறகு பதிவு செய்ததிலிருந்து 21 நாட்கள் கழித்து தான் நீங்கள் அடுத்த சிலிண்டரை பதிவு செய்ய முடியும். அப்படித்தான் முதலில் இருந்தது. ஆனால் இப்போது அதனை 25 நாட்கள் என்று கொண்டு வந்திருக்கிறார்கள். அதாவது நீங்கள் ஒரு சிலிண்டரை பதிவு செய்த பிறகு பதிவு செய்ததிலிருந்து 25 நாட்கள் கழித்து தான் நீங்கள் அடுத்த சிலிண்டரை பதிவு செய்ய முடியும் என்று இப்போது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்று கேட்டால், சிலிண்டர் பதுக்கலை தடுப்பதற்கும் கள்ள சந்தையில் விற்பதை தடுப்பதற்கும் இந்த நடவடிக்கை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சரி, எந்தெந்த நிறுவனங்களுக்கு தங்கு தடையின்றி வழங்கப்பட வேண்டும் என்கிற பேச்சுவார்த்தை அடிபடுகிறது என்றால், கல்வி நிறுவனங்களுக்கும் மருத்துவமனைகளுக்கும் எந்த விதமான தங்கு தடையுமின்றி வழக்கம் போல் தரப்பட வேண்டும் என்று பேச்சுவார்த்தை அடிபட்டு கொண்டிருக்கிறது. எந்தெந்த நிறுவனங்களுக்கு சிந்திக்கிறார்கள் என்றால், தொழிற்சாலைகள் மற்றும் உணவு விடுதிகளுக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்கிற ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. இதற்குண்டான முடிவுகள் பிறகு வரும். சரி, இதில் நம்முடைய பங்கு, பொதுமக்களாகி நம்முடைய பங்கு என்னவென்று கேட்டால், எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். அது குடும்ப தலைவராக இருந்தாலும் சரி, குடும்ப தலைவியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பாலை அடுப்பில் வைத்த பிறகு பாலை காய்ச்சுவதற்கு அடுப்பில் வைத்து விடுவோம். பிறகு தொலைபேசி வரும். அங்கிருந்து சென்று வேறொரு அறைக்கு சென்று தொலைபேசியில் பேசி கொண்டிருப்போம். பாலை வைத்ததையும் மறந்து விடுவோம். பாலையும் பணம் கொடுத்து தான் வாங்குகிறோம், சிலிண்டரையும் பணம் கொடுத்து தான் வாங்குகிறோம். அனைத்தும் வீண். பாலும் பொங்கி அனைத்தும் முழுவதும் வீணாகிவிடும். அதே வேளையில் எரிபொருளும் வீணாகும். இது போன்ற சிறிய சிறிய பிழைகளை நாம் தெரிந்து கொண்டாலே எரிபொருளை நம்மால் சரியாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். இதில் நம்முடைய பங்கும் அதிகமாக இருக்கிறது. எரிபொருளை பார்த்து மிகவும் சிக்கனமாக அனைவரும் பயன்படுத்த வேண்டும். இந்த சூழ்நிலை எதிர்காலத்தில் மாறிவிடும். மாறிய பிறகு மாறிவிட்டதே என்று நாம் நம்முடைய பழையபடி எப்படி செய்து கொண்டிருந்தோமோ விரயம் செய்யக்கூடாது. தட்டுப்பாடு இருந்தாலும் சரி, நமக்கு சகஜமாக கிடைத்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் எரிபொருளை விரயம் செய்யக்கூடாது என்கிற விழிப்புணர்வு நம் அனைவருக்கும் இருக்க வேண்டும். புரிந்து கொண்டு பொதுமக்கள் நாம் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். எரிபொருளை சிக்கனமாக அனைவரும் பயன்படுத்துவோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.